இந்த மீன் பேர் வெள்ளை கொடுவாங்க அப்படின்னு எனக்கு கொடுக்குற வேதாரண்யத்துலேருந்து எனக்கு அனுப்புகிற பாய் சொன்னாருங்க. ஆனால் உண்மையிலே இது பேர் வெள்ளை கொடுவா கிடையாது. இது அவர் வச்ச பேர். நம்புனா தான் மீன் தருவேன்னாரு. சரின்னு நான் நம்பிட்டேங்க. விளையாட்டாக சொல்கிறேன். என்ன ஒன்று, நான் அவரை ரொம்ப நம்புவோம் அப்படின்னா, ஒருத்தவங்க நம்மள்ட்ட அந்த ஒரு மீனை பற்றி கரெக்டாக சொல்கிறது தாங்க. இந்த மீனோட பேர் இன்ன வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, கொடுவா விட பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும், கொடுவாவுக்கு நியர்பையாக இருக்கும், நம்பி எடுத்துக்கோங்க அப்படின்னாரு. அவர் கொடுக்குற நம்பிக்கையை நம்ம சாப்பிட்டு பார்க்காம அவர் என்ன சொல்கிறாரோ அதை தானுங்க நான் என் கடையில் மீன் வாங்க வரவங்கள்ட்ட சொல்லுவேன். நம்பி கொடுங்க அப்படின்னாரு. இது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னாரு. அதே மாதிரி இது கொடுவா மாதிரியே ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் அதே மாதிரி நானும் கடையில் வாங்க வரவங்கள்ட்டையும் அதே தாங்க சொன்னேன். எனக்கு இன்றைக்கி சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபீட்பேக் கேட்டேன். இந்த மீனை சாப்பிட்டவங்க சொன்னாங்க, வேறு லெவல் டேஸ்ட்டுங்க அப்படின்னாங்க. ஒரு சின்ன கவுச்சை கூட கிடையாது, கொடுவாவை விட ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னாங்க. அப்போ அவர் சொன்னது எவ்வளோ 100க்கு 100 உண்மையாக இருக்குதுன்னு பாருங்களேங்க. ஒருத்தவங்க மேலே நம்ம வைக்கிற நம்பிக்கையை கொஞ்சம் கூட அது சிதைக்காமல் இருக்கிறது தாங்க. நீங்கள் என்கிட்ட எப்படி நம்பி வாங்குறீங்களோ அதே மாதிரி நான் ஒருத்தரை நம்பி தாங்க எடுக்கிறேன். எனக்கு அவர் கருப்பா சிவப்பா எதுவுமே தெரியாதுங்க. ஆனால் நான் அவரை பற்றி ரொம்ப பெருமையாக கடையில் சொல்லும் போது கேட்பாங்க, அவர் எப்படி மேடம் இருப்பார்? எனக்கு அவர் கருப்பா சிவப்பான்னு கூட தெரியாதுங்க. எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு தான் தெரியும். ஏன்டா எங்கள் வீட்டுக்காரவங்க தான் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட், நான் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுங்க. அவங்க ஒரு நல்ல மீனாக ஒருத்தரை நம்பி எடுக்கிறாங்க, நான் அதை நம்பி உங்களுக்கு கொடுக்குறேன், அவ்வளோதான். இது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள். அவர் ஒரு மீனை ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் மட்டுமே தான் நம்மளுக்கு கொடுப்பாருங்க.